ரெக்லானாவே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா பாடியோட அட்டாச் பண்ணி வர ஸ்லீவ் பேட்டர்ன். நம்ம வந்து பொதுவா எல்லா ட்ரெஸ்ஸும் எப்படி பண்ணுவோம்னா பாடி தனியா பண்ணுவோம், ஸ்லீவ் தனியா பண்ணுவோம். ஆனா ரெக்லான் வந்து எப்படின்னா உடம்போட அப்படியே ஸ்லீவோட கால்குலேட் பண்ணி நம்ம எடுப்போம். அப்ப தனியா நீங்க வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண மாட்டீங்க. இது மோஸ்ட்லி உங்களுடைய டிஷர்ட் பேட்டர்ன்ல நிறைய இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்ப அந்த பேட்டர்ன் தான் இப்ப நம்ம குழந்தைக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ண போறோம். சோ இதுக்கு முதல்ல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும்ன்றதை பாத்துக்கலாம். ரெகுலர் டாப்னாவே நம்மளோடது லென்த் வந்து பாத்தீங்கன்னா சீட் லென்த் இருக்கும் தான். குழந்தைன்னும் போது இப்ப 1 வயசுல இருந்து 3 வயசுன்னும் போது அவங்களால நடக்க முடியும், எல்லா வேலையும் பண்ண முடியும். சோ அந்த ட்ரெஸ்ஸோட கம்ஃபர்ட்டுக்காக நம்ம லென்த்தே எதுக்கு எடுக்க போறோம்னா குழந்தையோட ஹைட்ல இருந்து சீட் லென்த் தான் நம்ம எடுக்க போறோம். ஃபுல்லா கால் நீட்டுக்கு நம்ம எடுக்க போறதுல டாப் பண்ணும் போது சீட் லென்த்தோட முடிச்சிடணும். அப்ப அந்த கிட்ஸுக்கான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம சார்ட் கொடுத்துருப்போம். சோ அதுல இருந்து ரேண்டமா ஒரு வேல்யூஸ் எடுத்து நம்ம போட்டிருப்போம். இப்ப இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் நம்ம எடுக்கிறோம். அடுத்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 8.75 வர மாதிரி இருக்கும். அடுத்து செஸ்ட் 21 இன்ச்சஸ், வேஸ்ட் 20 இன்ச்சஸ், ஃப்ரண்ட் நெக் 2.5, பேக் நெக் 2 இன்ச்சஸ், ஸ்லீவ் லென்த் 3.5, அப்புறம் வந்து ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச்சு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு பேசிக்கா இருக்கிறது இதுவே போதும். இப்ப சீட் மெஷர்மெண்ட் தான் லாஸ்டா முடிவு இருந்தது. நான் எப்படி மாத்தணும்னா வேஸ்டோட மெஷர்மெண்ட் எடுத்து கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். சோ இதை நான் பேப்பர் பேட்டர்ன் போடும் போது உங்களுக்கு புரியும். இதுல இந்த ட்ரெஸ்க்கான ஸ்டைல் ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இப்ப ரெகுலர் ஃப்ராக்னாவே ரெகுலர் டாப்னாவே நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட அட்டாச் ஆயிடுது. அதனால அதுல எதுவுமே நம்மளுக்கு அதுவே ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ் கொடுத்து பண்ண போறோம். ரெகுலர் என்ன பண்ண போறோம்னா இந்த பயாஸ் வெளியே தெரியக்கூடாது, அது ஃபுல்லா கன்சீல் பண்ண மாதிரி உள் பக்கமா திருப்பி தைக்க போறோம். பயாஸ் ஸ்டின் தனியா எடுப்பீங்க, சேம் கலரா இருந்தாலும் ஓகே, கான்ட்ராஸ்டா இருந்தாலும் ஓகே. அதை வந்து நீங்க இந்த பயாஸோட நல்ல சில தச்சுட்டு ராங் சைட் போகும்போது ஃபுல்லா கன்சீல் ஆயிடும். இங்க பண்ணி இல்ல இல்லையா, இப்ப நெக் வந்து ஃபுல்லா க்ளோஸா இருக்கும், ஸ்லீவ் எல்லாமே இருக்கு இல்லையா. இப்ப ஸ்லீவுமே நீங்க டிஷர்ட் மாதிரி தான் போட போறீங்க. அப்ப அங்க ஒரு ஓப்பனிங் கொடுத்தாதான் அந்த தலை வந்து உள்ள போகும். சோ அந்த இந்த டாப்புக்கான வந்து ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஸ்லிட் ஓப்பன் ஒரு மெத்தட் கத்துக்க போறீங்க. இந்த மாதிரி ஸ்லிட் ஓப்பன் பயாஸ் ஸ்பேசிங் பண்ண போறோம். அதுல பட்டன் அண்ட் டூப் எப்படி வைக்கலாம்ன்றத பார்க்க போறோம். அந்த ஹெம்லைன் எல்லாமே நீங்க வேணா டெக்கரேட்டிவா இது வேணா நம்ம பண்ணிக்க முடியும். சோ இதுதான் என்னோட ஸ்டைல் பிக்சர்ஸ் இந்த ட்ரெஸ் பொறுத்திருக்கு. மெட்டீரியல் சஜஷன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா பாப்லின், காட்டன், சாஃப்ட் காட்டன், சம்மர் டைமுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாம். 3 இயர்ஸ் பேபினும் போது அவங்களுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டான இந்த காட்டன் எதுல எடுக்கலாம், பாப்லின் எடுக்கலாம். சோ பிளெயின் ஆர் பிரிண்டட் அதுல உங்களோட விருப்பம். இப்ப இந்த பேப்பர்ல வந்து சார்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்ல இதுதான் வித், இது வந்து லென்த். சோ ஃபர்ஸ்ட் நான் வித் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ ஈவன் இருக்க மாதிரி வித்தா வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வைஸ் ஃபோல்டுவாங்க. லென்த் வைஸ்னா இப்ப இதுதான் லென்த், இந்த லென்த் அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிக்கும் போது உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மேலேயும் ஒரு ஃபோல்டு வரும். சோ மேலேயும் ஒரு ஃபோல்டு வரும், இங்க கீழே சைட்லயும் ஒரு ஃபோல்டு வரும். சோ இப்படி இருந்தாதான் நம்ம வந்து இந்த ரெகுலர் டாப் பண்ண முடியும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒரே பேட்டர்ல போடுறதுனால ஃபோல்டிங் நீங்க இப்படிதான் போடணும். கண்டிப்பா மேல ஃபோல்டு இருக்கணும், சைட்லயும் ஃபோல்டு இருக்கணும். இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட், அதுல இருக்கிறது பேக் கூட நீங்க வச்சுட்டு கால்குலேட் பண்ணி போடலாம். சோ இது வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெகுலர்னாவே இந்த ஃபோல்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல டிராஃப்டிங் பார்க்கலாம், எப்படி கால்குலேட் பண்ணி போடுறோன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்து ஒரு வேல்யூஸ் எப்படி மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஃபோல்டிங் காமிச்சிட்டேன். சோ ஃபோல்டிங்ல இருந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். மேலேயும் ஃபோல்டிங் இருக்கு, சைட்லயும் ஃபோல்டிங் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா உங்களுக்கு தனியா ஒரு லேயர் காட்டுவேன். இப்ப இதுல இருந்து ஒரு மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 0 to 1 எடுத்திருக்கேன். 0 to 1 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 14 இன்ச்சஸ். அந்த பேப்பர் எங்க சார்ட் முடியுதோ நான் அப்படியே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 to 2 3.5 இன்ச்சஸ். சோ நான் இங்க ஃபோல்டிங்ல மேல வந்து நம்ம எதுவுமே டிரா பண்ணல. யூஸ்வலா பேப்பர் பேட்டர்ல மேல ஒரு ரஃப் எட்ஜ், மார்ஜின் அந்த மாதிரி நம்ம லைன் மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணதால் ஃபோல்டிங் தான் நம்ம ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு அதுல இருந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 0 to 2 வந்து பாத்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ். சோ இங்க டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னது 2. இங்க 0. ஓகே, 0 to 2 மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது 2 to 3. 2 to 3 ஆங்கிள் என்னது 6.1/4. இது ஹரிசாண்டலா நம்ம பண்ணணும். சோ நான் இங்க இருந்து 6.1/4 இங்க வந்து பாருங்க கரெக்டா இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் 3. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 10 to 11. 10 to 11 வந்து 6 இன்ச்சஸ். இந்த 10 to 11 எடுக்க முன்னாடி 10 இங்க வந்து தெரியும் இல்லையா. அப்ப 0 to 10 அடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க. 0 to 10 அடுத்து மார்க் பண்ணுங்க. 0 to 10 வந்து நம்மளுக்கு 9 இன்ச்சஸ். ஸோ 0ல இருந்து 9 இங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 0 to 1, 0 to 2 முடிஞ்ச உடனே 2 to 3 மார்க் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது 0 to 10 மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணாதான் 10 to 11 என்ன நம்மளால மார்க் பண்ண முடியாது. 0 to 10 வந்து 9 10. ஸோ 0 to 10 9 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது 10 to 11 வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சஸ்.
சோ இங்க கரெக்டா 10ல இருந்து 6 மார்க் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் நம்பர் உங்களுக்கு 11. சோ 10 to 11 முடிச்சிட்டோம். அடுத்தது 1 to 4. 1 to 4 நம்ம என்ன சொல்லுவோம்? 8 inches. இதுதான் நம்மளுக்கு 1 பாயிண்ட். லாஸ்டா படிச்சலையா ஹெம்லைன், அதெல்லாம் நமக்கு 0.1. இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 1 to 4 வந்து 8 inches. இப்ப நம்ம ஆர்டரா எல்லாமே மார்க் பண்ணிட்டே வரும். 0 to 1, 0 to 2 பண்ணிட்டோம், 2 to 3 எடுத்தோம், 0 to 10 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 10 to 11 எடுத்தோம். அடுத்தது 1 to 4 எடுத்துட்டோம். நீ ஜாயின் பண்ணிட்டு ஷேப்பிங் பண்ண போறோம். 4 to 4' வந்து 1/2 inches. இந்த ஷேப்பிங் பண்றோம். ஷேப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1/2 inches மேல எடுத்துட்டோம். அதுதான் 4'. இந்த 1 to 4 இருக்கு இல்லையா, இந்த ஹெம்லைன், இந்த ஹெம்லைனை வந்து நான் சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் வந்து நான் லைன் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். கண்டிப்பா ஷேவிங் பண்ணுங்க. ஏன் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எப்பவுமே சென்டர் ஆஃப் லென்த்தையும் சைட்ல வர லென்த்தையும் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஏன்னா இங்க ஆர்மோட பொசிஷன் போகும்போது சைட்ல இருந்து துணியோட லென்த்தும் சென்டர் ஆஃப் ட்ரெஸ்ஸோட லென்த்தும் மாறும். அப்ப எப்படி இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கதான் செய்யும். ஹெம்லைன் வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அந்த தொங்குறத ஷேப் பண்ணி நம்ம கொடுக்குறது இந்த 1/2 inches. இன்னும்னா சென்டர்ல வந்து இது ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி சொல்றோம். ஷேப் பண்ணா இந்த சைடே நீங்க விடுவீங்களா? இந்த 1/2 inch 1/4 inch அது கட் பண்ணாம விட்டுட்டோம்னா இது அப்படியே கீழே தொங்கும். இப்ப நீங்க ஒரு தூரமா இருந்து இந்த டாப் பாத்தீங்கன்னா அந்த டாப்போட எந்த சைட்ல வந்து தொங்குற மாதிரி இருக்கும். சோ பினிஷிங் கரெக்டா வரும். இப்ப ஷேப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னது இது எவ்வளவு ஷேப்பிங் கொடுக்கணும்னா 1.5 inches இருக்கு ஷேப்பிங் கொடுக்கலாம். இது குழந்தைன்றதுனால 1/2 inches ஷேப்பிங். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4.5 inches. 0 to 5 4.5 inches. இப்ப அது நம்ம எங்க இருக்கும்? 0ல இருந்து இந்த சைட் ஷோல்டர் போது மேல வரும். அப்ப 0ல இருந்து இதுக்கு 4.5 inches மார்க் எடுக்கணும். இங்க இருக்கும். இது 5. So அடுத்து 1/3/4. இப்போ 0ல இருந்து உள்ள நெக் ஓபன் கொடுத்தீங்க, அதை வந்து 1/3/4 எழுதுறீங்க. இங்க இருந்து 1/3/4. இதுதான் பாயிண்ட் நம்பர் 7. அப்ப 0.05 மார்க் பண்ணிட்டோம், 0.7 மூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். 5ல இருந்து சோ 5ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் பேர் வந்து ஓகே. சோ இதுக்கப்புறம் 3 to 11 வந்து ஜாயின் பண்றது ஸ்லீவ்ல இருந்து மார்க் பண்ணிப்போம். ஸ்லீவ்ல இருந்து நம்மளுக்கு 5ல இருந்து வந்து என்னது நம்மளுக்கு 3/1/4 வரும். 3/1/4 மார்க் பண்ணிக்கோங்க. எங்க இருந்து? 0ல இருந்து கிடையாது, ஷோல்டர் எங்க முடியுதோ அது 5. ஷோல்டர்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றதா 3. அப்ப அந்த ஸ்லீவ்ல இருந்து நம்ம எவ்வளவு எடுத்துப்போம்? 3/1/4 எடுத்துக்கோம். நம்ம 12 to 13 வந்து ஆஃப் ஸ்லீவ் ரவுண்ட் 3.5 inches எடுக்கணும். வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரண்ட் பேக் நெக் மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணல. 0.8 0.9 மட்டும் தான் நம்ம பேப்பர்ல டிரா பண்ணல. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து ஷேப்பிங் பண்ணிடலாம். எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்ப நம்மளுக்கு 13ல இருந்து 3 வழியா அப்படி வரணும். சோ அதனால இந்த 3யும் அண்ட் 11யும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கர்வ் மாதிரி முடிச்சு கொண்டு வரணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் வந்து லென்த் கம்மி. மேல இருக்க ஸ்லீவ் எதுன்னு சொல்லுவோம், கீழே இருக்க ஸ்லீவ்னா இந்த கீழே வரும். ஆமாம், கீழே வர ஸ்லீவ் லென்த் கம்மி. அப்ப அந்த கர்வை வந்து நம்ம இங்க கொண்டு வரப்போம். அதனால ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணாம 3ல இருந்து 13 சின்ன வளைவா கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஓகே. சோ இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா சைடுல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக் மார்க் பண்ணலாம். எப்பவுமே ஃப்ரண்ட் நெக் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. 0 to 9 நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? 2.5 inches. எது பெருசோ அதுதான் நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இப்ப இங்க 0 to 9 பாருங்க, இங்க இருந்து 2.5 inches ஒரு பாக்ஸ் வச்சு எப்பவுமே ஃப்ரண்ட் நெக் டிரா பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேக் மார்க் பண்ணிட்டு 7ல இருந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது 2.5 inches. இந்த பாயிண்ட் தான் ஃப்ரண்ட் நெக். ஓகே. இதுலயே நம்ம வந்து பேக் டிரா பண்ண போறோம். பேக் வந்து பாத்தீங்கன்னா 2 inches. 0ல இருந்து 2 inches வச்சுக்கோங்க. 0ல இருந்து 2 inches. சோ இது அப்படிங்க 7 கிட்ட வச்சு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணுவோம், நெக் வரையிறது நீங்க வந்து ஒரு பாதி, இது பேக். ஓகே. இப்ப எப்படி கட் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்கோட இதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட் கட்டுவோம். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க, அப்புறம் பேக்கை மார்க். இப்ப எல்லா இதுக்கும் நம்ம இங்க கொண்டு வந்தோம். புரியுதுங்களா? இப்ப எல்லா பாயிண்ட்ஸும் இதுல கொண்டு வந்தாச்சு. சோ ஹெம்லைன் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெம்லைன் வந்து இப்ப எல்லாமே சேர்ந்து தான் கட் பண்ணிக்கணும். நீங்க தனியால ஓப்பன் பண்ணல பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுறதுனால 0.8 முடியும்.
அதனால நான் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே 4 பேப்பருமே ஒன்னா இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணிடுவேன். நீங்க வரணும் லைட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணிட்டோம். மேல கட் பண்ணி போடுவோம் கோல்ல தான் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல மட்டும் 0 to 8 கட் பண்ணுவோம். 0 to 8க்கு இது சேம் எல்லா இதுமே ஒண்ணா வச்சுட்டு கட் பண்ணிடுவோம். நம்ம 0 to 8 கட் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த ஒரு பீஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கீழே இருக்க பீஸ் அப்படியே விட்டுட்டு இப்ப 0 to 9 டாப். 0 to 9 எப்படி வரும்? இந்த பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இதுல இருந்து மிட் பாயிண்ட் திருப்பி இந்த இன்ஷியல். ஸோ இது ஃப்ரண்ட் நெக் வெயிட். ஸோ ஃப்ரண்ட் நெக் மட்டும் இப்போ 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கட் பண்ணிடுவோம். ஒரு பீஸை தூக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல் பேக்கிங்குமே ரெடி ஆயிடும். இப்போ உங்களுடைய ரெக்லான் வந்து இதை எப்படி ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஃப்ரண்ட் பேக்ல இருக்கா, அதை அப்படியே ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய பேக் நெக் 2 இன்ச்சஸ் கரெக்டா மேல இருக்கும். ஃப்ரண்டோட 2.5 இன்ச் தனியாக கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுடைய 2 ஹீப் தனியா வந்துடும். இதை நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு வச்சீங்கன்னாவே நல்லது. ரொம்ப ஈஸி டு ஸ்டிச். பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி வேலை. நம்ம இதுல வந்து பயா ஸ்டிஃப்லாம் கொடுத்து ஹெம்லைன்லாம் அழகா பினிஷ் பண்ணிட்டோம்னா ஈஸியா தச்சு முடிச்சிடும்.